Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு நேற்று வர வேண்டிய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக இப்போ ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஏஜிஎஸ் சைட்லேருந்து வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் கோட். ஸோ நாளைக்கு நம்ம தளபதி அவர்களோட பிறந்த நாள். பட் என்ன இங்கே ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் நோட் இப்போ தான் தளபதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எந்த விதமான செலிப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டாம், கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவரே சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு பெருசாக எந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்க போகிறதில்ல. போக்கிரி படம் துப்பாக்கி படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் ரீரிலீஸ் செலிப்ரேஷன்ஸில் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அவங்கள அஃபிஷியலாக ட்வீட் போட்டுட்டாங்க இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் வந்ததால். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி கோட் டீம்லேருந்து அஃபிஷியலாக ஒரு அப்டேட் விட்டாங்க, ஒரு போஸ்டரோட. ஆஸ் எக்ஸ்பெக்டட், நானும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி 2 பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க். ஸோ அந்த 2வது பாடல் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது கம்ப்ளீட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு மெலடி பாட்டு தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா அந்த போஸ்டரே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஸோ இதுதான் அந்த போஸ்டரு. ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கான ஒரு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இந்த போஸ்டர் பார்க்கும்போது. 2வது என்னென்னா சின்ன சின்ன கண்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாட்டோட பேர். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டில் ஃபீமேல் வாய்ஸ் இளையராஜா அவர்களோட டாட்டர் ஏஐ யூஸ் பண்ணி பாடியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் மைண்டில் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா என்ன இதில் குக் பண்ணியிருக்காருன்னு தெரியல. மெலடி சாங்ஸு, இந்த சென்டிமெண்ட்டான சாங்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். யுவன் பிஜிஎம்லாம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அஃபிஷியலாக வரப்போகுது. கோட்டோட 2nd சிங்கிள் தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டாங்க, எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு போஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இமீடியட்டாக வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன கண்கள் உண்மையாக டைட்டில் ரொம்பவே ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்க போது, தளபதி வாய்ஸ் அவர் சோலோவாக பாடியிருக்காரா இல்லை கூட ஒரு ஃபீமேல் லீட் பாடியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு நமக்கு பாட்டு வரும்போது தான் தெரியும். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். அண்ட் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஒரு மனுஷன் கட்சி ஒன்று அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே போய் பார்க்கலாம். நேரில் போய் வந்ததுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க பாரு ஆன்லைனில். உண்மையாகவே மீடியான்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. அது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாரடிதா சாங் எடுத்துக்கினானுங்க, அந்த 10வது பாட்டில் நான் குடிக்கிறேன், உங்கள் தலைவர் தானப்பா இது சொன்னதுன்னு. அப்படின்னு பார்த்தா சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே குடியை பற்றி பேசாமல் எந்த படம் நடித்ததே கிடையாதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி அக்மார்க் சீல் குத்துன எச்சத்தனம் இதெல்லாம். இவனுங்களாம் என்னென்னா ஒரு பயம்தான், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஒரு அணி பிடுங்க முடியாது. ஒருத்தர் வந்து சேரில் உட்கார போகிறார் அப்படின்னா அதுக்கான டைம் வரும்ல, அப்போ இருக்கும். ஏன்னா மனுஷன் எல்லா சோஷியல் இஷ்யூஸ்க்கும் குரல் கொடுக்குற ஒரு மனுஷன் தளபதி. இவனுங்க விற்கிற இந்த லூசுத்தனமான குற்றச்சாட்டில் இருக்குல்ல, இவர் அங்கே போய் பார்த்ததும் ஒரு பப்ளிசிட்டியா, பைத்தியங்களா, அவர் இப்போ தலைவர்றா, கட்சி தலைவர்றா, மென்டல் நாய்ங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிங்க. இன்னும் வார்த்தை வண்டையாக வருது எனக்கு, பட் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். பட் எனிவே ஃபைன், கோட்டோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் கூல் டவுன் ஆகிட்டு நம்ம அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு என்ன அப்டேட் வரப்போகுது, நாளைக்கு பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாளைக்கு ரியாக்ஷன் வீடியோ வந்துடும். ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.